ஏய் மலையே, எப்படி இருக்க? உனக்கு வெயில் நல்லா படுதா? மழைலாம் நல்லா வருதா? மழை இல்லைன்னா மண் வளம் இல்லை, இப்படியெல்லாம் யாராச்சும் பேசுவாங்களான்னு கேட்டா பேசுவாருங்க. நம்ம செந்தமிழன் சீமானவர்கள் மலைக்கிட்டையும் பேசுவார், மரத்துக்கிட்டையும் பேசுவார், ஆடு மாடுகள் வீட்டு விலையும் கூட வந்துட்டு பேசுவாருங்க. கேட்டால் மலைகளின் மாநாடுன்னுவார், மரங்களின் மாநாடுன்னுவாங்க. இது பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் இவர் வந்துட்டு அது ஒரு அக்கறையோடு எடுத்து நிறைய விஷயத்த வந்துட்டு மரங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதுவும் பேசும், அதுக்கிட்ட நம்மளும் பேசலான்ற ஒரு விஷயத்த வந்துட்டு முன்னெடுத்தார். இப்போ மலைக்கிட்ட நான் ஏன் பேசுனேன்னா, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சுற்றி நிறைய மலைகள் இருக்க காரணத்தினால மலைகளின் மாநாடு தருமபுரி மாவட்டத்தில் வர 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வள்ளலார் திடலில் நடக்க போகுதுங்க. செந்தமிழன் சீமானவர்கள் மலைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்துகிறாரு. மலை வளமே மண்வளம், மலை இல்லையே மலை இல்லைன்ற மாதிரி அந்த டாப்பிக்கில் வந்துட்டு மாநாடு நடக்க போகுதுங்க. இதெல்லாம் ஓகேங்க. சீமானன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாரு. இப்போ வந்துட்டு விஜய் அவர் வந்துட்டு பயங்கரமாக ட்ரோலும் நடக்குது. அதனால நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் போடாதீங்க. நம்ம யார் வந்துட்டு தருமபுரி மாவட்டத்துக்கு எந்த கட்சியை சார்ந்து வந்தாலும் நாம் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுவேங்க. ஆனால் சீமானன் இப்போ வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி ரொம்ப ட்ரோல் செய்யும் விதமாக பேசிகிட்டு இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு டிவிக்கே பிடிக்கும், எத்தனை பேருக்கு என்டிகே பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தருமபுரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.